இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி போட்டீங்கன்னா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்கே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலன்னா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி போடிடா. இந்த பொறுப்பு அவன் கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓட வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்ட பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன் ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய் வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சா காது குத்தணுங்க. மொட்டை அடிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க. அசிக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏடுறான். ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தாலும் கடிச்சு யாரு குத்துற? மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாடி முந்தானைய பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்சு கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டா அவன் உறவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்ச பேசுறதா? கூப்பிடுமா? அவனை கூப்பிட மாட்டேன்டா. பெத்த அப்பன் ஆத்தாள் கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதைய விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படிய மிரிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடுது. எப்பா போயப்பா அப்புறம் ஏன் பம்புற? நான் ஏன் வெளியில போனோம்? சரி வாயா உள்ள வர்றேன். இந்த பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள்ள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலமா நடத்துறாங்க. மாப்பிள்ள 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு வச்சு ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதடா. கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா. காரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க பல்லு போயிடும். உட்காந்துருக்குல்ல அது என்னது? கோழி. இது இல்லையாப்பா சேவம் கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம சுத்திட்டு இருக்கு. சின்னதுக்காரனா அல்ல கையே. அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. மாப்ள வயிறார சோறு போட்டீங்க. அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணணும். என்னமா இந்த தடியன் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தகை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு. ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்க. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. அதே எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அவன் ஆளுங்கச்சியாச்சே. எம்எல்ஏவா? இல்ல இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா. அதுக்கு எந்த போட ஹபின்ஸ் போட்டு சொல்றேன். ஆளுங்கட்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு ஆகி போச்சா? போய் கேஸ் போட்டு உள்ள தலைவர்னு சொல்லி 2 நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சானே. நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? இப்பதான் சொன்னேன் எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதான். வாங்க.
மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம். நீங்க இப்படி மொட்டையா சொன்னா எப்படிங்க புரியும்? இந்த பாருங்க, மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதான முறை. முட்டானா அப்படியே இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாணிக்கம் ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா? ஏயா சும்மா கடந்த பொட்டை காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்போ அந்த கடை திருப்பி கொடுத்துருவியா? இப்போ சொல்றேன் கேட்டுக்க, அந்த நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு சொல்லு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்கு தான் அரை வேலையோ 4 வேலையோ போட்டு தர, ஒழுங்கா வாங்கிட்டு போச்சு. அதை விட்டுட்டு வெட்டி பயணம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு போக்கத்தை பயில பஞ்சாயத்து பேச சொன்னால பஞ்சாயத்து என்ன முடியா? மாப்பிள, அவன் பாட்டுக்கு அல்ல கைகளோட வந்தா ஜீப்ல வந்து இறங்கினா கடை கடன் பேசினா கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கிய. என்ன மாப்பிள, பேசி சொத்தை வாங்கி தருவேன் தான் உன்னை கூட்டு வந்தேன். நீ வந்து வேடிக்கை பார்த்ததும் கொட்டாய் வேற விட வாங்கி கொடு மாப்பிள. ஏமாமா அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை தடவைப்பா சொல்றது, எங்கிட்ட தான் இருக்கு. ஓஹோ, அப்ப கோர்ட்ல சொல்லி கேட்கல, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி கேட்கல, உள்ளூர் பஞ்சாயத்து சொல்லி கேட்கல. வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா? மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய் ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுடா எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதா எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? அத்தையா அவ்வளவு பயமாக்கு மாப்பிள,
என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சாத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்ப்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். டேய், இன்னொரு இளநி வேட்டான். என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவா யோகித்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானே கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டேன் உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்ட ஆளு? அப்படிப்பட்ட சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறனாலே பா. சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆளா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுறேன். அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவருக்கு ஒரு இளநி போடணும். 18 இளநி காலி பண்ணிருக்கான். சரி மாம்சு, வந்திருக்கா ரூல் இருந்தா கவனிக்க வேண்டாமா? வெடி போடு, போடாத கொண்டாடாங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? வாக்குலேஷன். ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனாதான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரிய கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எப்பா என்ன ஆளை விடுக்குறா சாமி. டிரைவரே, வேகமா போப்பா. 9:10 முகூர்த்த நேரம். இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவே. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிருச்சா? நீ இடமாத்தி கூட்டு வந்துட்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நாழி ஆயிட்டு சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்ததாதகே வரண்யே திரியம்பகே கட்டிமேல கட்டிமேல திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாப்பிள, சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அது வேற எங்கேயோ போச்சு. பாத்தி டுபா போற நம்மள ஏமாத்தி கூட்டி வந்துட்டா. நீ புறப்படு. வேண்டா. அம்மியா ஒத்தையப்பா, அத்தையா ஆடுறா சக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க.
அரசக்க 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 அரசக்க. இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கய்யா. எங்க அப்பா. அங்க வாங்க, வணக்கம்மா. தாலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏன் மாணிக்கம் பிள்ளை என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்தை கழிச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போது ராகு காலம் வந்துருமேன்னு ஐயர் தானே சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியே ஒண்ணு இல்லம்மா. சரி, உங்க பேச்ச கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா பேஷா. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இது ஒண்ணு தப்பே இல்ல. ஐயரே, அப்புறமா 2ஐயும் பிரிச்சு ஒரே நூலை போத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. கட்டி மேளா ஆமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான். அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்பு மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கட்டு போயில கடைசி பஸ்ஸ புடிச்சு கொண்டு போய் உடம்பு நோகாம ஊர் போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறலையே போறத நான் மட்டும் போ. யோ, உன் பிரச்சனையா நீ அடி வாங்கியா? நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமாம் சுடு மாம்சே, இதுக்கு போய் பாத்துட்டு 2ல 1 பாத்துடலாம். ஏமாமா, அத்தையை காட்டுனீங்க, மச்சினிச்சியை காட்டுனீங்க, முக்கியமான பார்ட்டியை காட்டலையே. புரியுது. இதோ மை டாட்டர். மாப்பிள பாரு தேர்தான்னு. அப்ப ஜாடையா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம். அம்மா ஜாடையா இருந்தா மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கு ஒரு வேலையில பண்ணணும். துப்பாக்கூரா? அது என்ன? அது துப்பாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பண்ணி துப்பாகர் தெரியாதா? ஐயா, ஐயோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது புழுகிறது. That is old fashion. டுபாகோர், டக்காட்டி, சில்பான்ஸ். That is latest. என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே. அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்த மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குறேன்? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு. இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டிக்கடையில போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது அரசக்க அரசக்க அரசக்க. See my மாப்பிளை டேலண்ட். சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் பண்ணுமா? காலையில 5:30 எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள்ல. ஜாக்கிங். யா, நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. ஆம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
டாடி எப்பவுமே வராதாளே இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? ஆமா டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே? யார தேடுறீங்க? டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறாரு. இங்க கூட பாம்பு வைப்பாங்க, பாம்பு ஸ்குவாட் வராங்க. ஐயோ பாம்பு பார்ட்டி இல்லம்மா, ஃபாரின் பார்ட்டி. ஃபாரின் பார்ட்டியா? ஹலோ, ஓகே முடிச்சிருப்பா. வாட் 16 crores. ஓகே ஓகே. எனக்கு மேட்சா இருக்கட்டும் என் பொண்டாடி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கா, நாயும் தாடி வச்சிருக்குது, எல்லாம் யூனிஃபார்ம் அலையறீங்களா? ஹாய் ஹாய் வணக்கம். என்னடா நீங்களும் ஜாகிங் வரைக்கும் போல இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. டாமி அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். யாருது? மை டாட்டர். ஓ யுவர் டாட்டர். Yeah. ஓ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு சும்மா வச்சிருக்காங்க. சும்மா வச்சிருக்காங்களா இல்ல வயித்து உள்ள எடுத்துட்டாங்களா? ஐயா உள்ள எடுத்தது நானுங்க. அது நேச்சுரல் அப்படியே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கோம். அப்படியா? நல்ல மாப்பிளை பாருங்க, ஸ்வீட் கேர்ள், ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிளை பாருங்க. 2.5 crores. பெரிய மல்டி மில்லியனர்மா, உலகம் முழுதும் சுத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. பேசிட்டு இருக்கிற கோடியெல்லாம் இந்தியா ரூபாய்மா, அமெரிக்கன் டாலரு 40,000 பெருக்கும். யோ சீக்கிரம் பேச முடியா, புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? Bye. Come on, boys. Hey daddy, I'm going. மா போலாமா? போலாம் டாடி. அம்மா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது? சுவாமி பேருக்கே பண்ணுங்க. நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க, நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு. ஆஹா வேஷா பண்ணிவிடுறேன். இத வாங்காத அத வாங்க, ஆடாம போ. Take it. ஆஹா ஆஹா, Take it. அற்புதம். தெய்வம் மனுஷரூபத்துல வரும்னு சொல்லுவா, இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டேன். ஏய் தள்ளு தள்ளு. இந்தா இந்தா இந்தா. தர்றேன் தர்றேன் தர்றேன். பாரு ஏய் அடிச்சா வாங்கிக்க, எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. ஏய் 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 தர்றேன் தர்றேன் தர்றேன். யாருங்க அவரு? பெரிய மல்டி மில்லியனர் மம்மி. நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா, அந்த ஆளு பரம்பரை பணக்காரன். உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் 2வது 3வது அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க சார். வண்டி எடுங்க. அட போயாச்சு. ஸ்டாப். எல்லாம் ரிட்டர்ன். கொண்டா குடே 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 குடே. ஐயா 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 குர்ரா. நேத்து நாய் பிடிக்கும் 30 ரூபாய் கொடுத்தீங்க. கார்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாயே. கொண்டா. ஐயா, ஐயா, 50 ரூபாய்க்கு மேல ஐயா, தள்ளி காசு கொடுக்க மாட்டேன். ஏய் குடே குடே குடே. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்ஸ் எங்க இருக்கு? தட்ஸ் இட். தேங்க் யூ. வெல்கம். चुपके चुपके चोरी चोरी அழகான பா
அசைந்திடும் மயில் தோகையொன்று நடை போடும் பாவை வண்ணம் நிலா என்பதா தேன் பலா என்பதா. चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई கொஞ்சும் बम्बाई कारिदा है बले बले है शावा कई बुड़ीचा नहीं सादा. ஹலோ, என்னடா இது நாம பாடின பாட்டையே பாடுறானே, குரல் வேற இவ்வளவு அழகா இருக்கே. அப்ப அந்த ஆளை பார்க்கலாம்னு தோணுமே. ஓ ஆமா சார், எனக்கு உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சொல்லுங்க, எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம். குறிஞ்சி ரெஸ்டாரண்ட்ல ஒரு 1 o'clock பார்க்கலாமா? ஓகே சார், ஆனா நீங்க எந்த ட்ரெஸ்ல எந்த காஸ்டியூம்ல வருவீங்க? எந்த காஸ்டியூம்ல வேணாலும் வரலாம். சொல்லுங்க, நீங்க சொல்ற காஸ்டியூம்ல வந்துடுறேன். கிரீன். ஓகே, தேங்க் யூ சார். ஹலோ, நீங்க தான் டெலிபோன்ல பாட்டு பாடுனவர? ஆமா சார். அது அது எப்படி உங்களுக்கு? ஓ, மேடம் சொன்னாங்களா? ஆமா, அவங்க அவங்க தான் இந்த பொக்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கே. அவங்க ஏன் சார் வரல? தகராறு நடக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க சார். தகராறா? என்ன டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க? இங்க எங்க சார் தகராறு? நடக்க போகுது இல்ல? அப்படியா? அம்மணி சைட் அடிக்கிறக்கா பொக்கே கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தா ஆள் அடிக்கிறக்கா கொடுத்துட்டு இருக்கா. அப்பா ஐட்டத்துல இறங்கிட வேண்டியதா. ஆமா, நம்மள அடிக்கிற கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்தது? 10,000 ரூபாய் சார். 10,000? என்ன தலைக்கு 1000? ஏயா, நான் ஏதோ நாக்கு போக அடிக்கு போக அதிகமா சேதாரம் எல்லாம் தப்பிச்சிங்க. ஒரு அடி அடிச்சிருந்தா என்ன இருக்கிறது? மொத்த பணமும் ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாது. ஏங்க அப்படி சீப் லேபருக்கு அடி அடிக்க வரீங்க? அவன் அப்படிங்கிட்டு போயிரு சொல்லுவேன். நீங்க எங்களை அடிச்சு போட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன அடிச்சிட்டு தான் சொல்லணும். மூக்கு வயல ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். புடுகிறதுக்கு லஞ்சம் குடி ஓடு. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கிறதா? ஆமா. என்ன ஓமா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க.
இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும். நான் வந்துடுறேன் சார், இது வந்துடுறேன். என்ன வந்துடுற வா. ஏய் அழுக்கை சில ரெடியா இருக்கீங்களா? போன் பையில எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் போன். நோ 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 நோ. சார் போன் சார். ஐயா I will meet tomorrow. Yeah. Yes. You please. I know. Hey, stop. ஏமா நீ தான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சிருப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம் உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார் இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுக்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். என்னடா லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன? அவனை வேற லைன்ல வர சொல்றான். ஓகே சார். சார் நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? சார், என்ன லெக்? சார், please. இந்த லெக் நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார் நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ், நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய் நீ கொஞ்சம் வெளிய பாப்பா. மீ? அட நீத போய. நோ நோ. Hey go man. I take it. Take it. Nasty fellows. ஐம் வெரி சாரி சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாடின பாட்டையே பாடி என் பின்னாடியே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐம் வெரி சாரி சார். சார் உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ, துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 ஹலோ. चुपके चुपके चोरी चोरी तुमसे प्यारी सुंदर नारी अनबाई கொஞ்சும் பொம்பாய் காரிதா ஹெப்பல்லே பல்லே ஹைஷாவா கை பிடிச்சா நைசாதா. ஹலோ மேடம், நீங்க பார்த்து போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னு ஆபரேஷன் டேட் கொண்டு போயிருக்காங்க. உடனே வாங்க. ஹலோ ஹலோ. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சிட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாடி அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் டேட் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா. இது அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா, ஓ மம்மி ஏன் வீட்டுக்கு பரவச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்ல நடத்தி இருப்பேன். அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனுக்கு இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன். இன்னும் நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்தி இருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாதே சொல்றேன். வாட் இஸ் இட் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க மேடம். அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பாத்துக்குவார். அவர் கொடுக்கறதே நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். அட போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளைக்கு காலையில பிரைட்டா வருவாரு. ஏன்? அட ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன்? தள்ளி நில்லு. என்ன சொல்லுங்க? அட மூடாப்பா. ஹாய் மாம் சார். ஆட முடியல. அட மாம் சார். என்ன ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போடாத? 45 பாடி வச்சுட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. ஒழுங்கரே.
அச்சச்சோ. ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஒரு காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃபிராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட் தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணீங்க? ஆண்டி அது வந்து நான் நேற்று ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி இவர் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை அது இல்ல ஆண்டி, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா Yes, yeah. நானா Yeah, yeah. மையா Yeah, yeah. ம். You go out, இங்க yeah. பாரு நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிற அது பாயும் புலி. இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலற சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம் ரெடி அப்பன் தாடி. ஆண்டி அது வந்து நேற்று ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணுது. ஓ, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு என் சன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் என்ன ஆகலாம். ஐயோ அம்மா காலு காலு காலு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ no, Amelia, please. செக்ஸியா இருக்கா உனக்கு குழந்தையா இருக்கா? பிரியா என்ன ஒரு தமாஸ் உமா இருக்கிற பிரியத்தினால தான் நான் இதெல்லாம் செய்யறேன். I'll kill you.